பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் உஹது போரின் நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார். கூறினார், நான் இந்த போரில் கொல்லப்பட்டால் எங்கே இருப்பேன் என்று. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திலே இருப்பாய். அவர் தன்னுடைய கைகளில் இருந்த பேரித்தம்பழங்களை கீழே போட்டுவிட்டு போரில் சென்றார், சண்டையிட்டார், அவர் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு மனிதன் தான் முன்னால் பார்ப்பதை விட தனக்கு மறைவான விஷயங்கள் மீது ஒரு முஸ்லீம் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒரு பேரித்தம்பழம் கையில் இருக்கிறது, அதனுடைய பலன் அவருக்கு தெரிகிறது, அதை சாப்பிட்டால் பசி தீரும் என்று அவர் உணர்ந்திருக்கிறார். ஆனால் அதைவிட மறைவான ஒன்று சொர்க்கம் இருக்கிறது. கையில் இருப்பதை விட மறைவானவற்றின் மீது அவருக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்ததால் அந்த பேரித்தம்பழத்தை கீழே போட்டுவிட்டு அவர் சொர்க்கத்தின் பாதையாக அவர் அங்கே போருக்கு சென்றார். ஒரு முஸ்லீமுக்கு மறைவானவற்றின் மீது அதிகமாக நம்பிக்கை இருக்க வேண்டும். காரூன் மூசா நபியுடைய குடும்பத்தை சார்ந்தவன். அவனுடைய செல்வம் அவனை வழிகெடுத்து விட்டது. அவனை பார்த்தவர்கள் சொன்னார்கள், இந்த காரூனை போல நமக்கும் செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடாதா என்று. ஆனால் மறைவானவற்றுமே மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த நல்லோர்கள் சொன்னார்கள், இந்த காரூனிடம் இருப்பதை விட அல்லாஹ்விடம் இருப்பதே மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள். ஆகவே நல்லோருடைய எண்ணம் எப்போதும் மறைவானவற்றின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், கண்ணால் பார்ப்பதை விட. ஆகவே ஒரு முஸ்லீம் மறைவானவற்றை அதிகமாக நம்பிக்கை வைக்கக்கூடியவனாக இருந்தால் மட்டுமே அவன் இறை நம்பிக்கை உடையவனாக கருதப்படுகிறான்.